ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 125வது திருப்பெயர் நாமா தனுஷாஸ்திர பராயணாய நமஹ. வில்வித்தையிலே விருப்புடையோனுக்கு நமஸ்காரம். தனுஷாஸ்திரம் அப்படிங்கிறது 18 வித்தியைகளில் ஒன்று. 18 வித்தியைகள் ரொம்ப முக்கியமான சாஸ்திரங்கள் சொல்கிறது. அதில் தனுஷாஸ்திரம்னு ஒன்று. வில்வித்யை பராசக்தியினுடைய மந்திரினியான மந்திரினி தேவி, அவளுக்கு ஷியாமளைன்னு பேர். அவள் கையில் இருக்கக்கூடியதான கிளியினுடைய முகத்திலிருந்து வந்ததாக எது இந்த தனுஷாஸ்திரம் வந்ததாக லலிதோபாக்கியானம்ங்கிற கிரந்தம் சொல்கிறது. விஸ்வாமித்திரால் அது வெளியிடப்பட்டது. அதில் யந்திர விதி மந்திர விதி முதலியவைகள்லாம் சொல்லப்பட்டிருக்கு. வில்ல அம்பு விடுறது அப்படின்னு சொல்லி சொன்னால் வெறுன அதை இரும்புலையோ இல்லை மற்ற இதில் பண்ணி மயக்க மருந்துலையோ இல்லை உயிர் போகக்கூடிய விஷ மருந்துகள்லையோ ஊற வச்சு அதை எதிரில் அடிக்கிறதுங்கிறது பொதுவான சஸ்திரம்னு பேர். ஆனால் அஸ்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னால் மந்திரங்களினால் சம்பாதிக்கப்பட்டு ஒரு இடத்துல அது விட்டாச்சுன்னு சொல்லி சொன்னால் உடனே மழையாக பொழியும், காற்றா அடிக்கும். தூம்ராஸ்திரம்னு ஒன்று பின்னாடி அஸ்திரங்களை பற்றினா இதே சாஸ்திரம் நம்ம பேசுகிறதா இருக்குது. அந்த மாதிரியான அஸ்திரங்கள் எல்லாம் ராமன் விஸ்வாமித்திரர்கிட்டேருந்து கேட்டதாக ராமாயணம் சொல்கிறது. அப்போ அதில் என்னென்ன அஸ்திரங்கள்னு பேர்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் அஸ்திர தேவதைகள் உண்டு. அப்போது இந்த தனுஷாஸ்திரத்தை முழுக்க தெரிஞ்சவனா ராமன். தனுர்வேத பராயணன் அப்படின்னு இருக்கு. 4 வேதங்களுடைய அங்கங்களாக தான் ஒவ்வொன்றும் வந்திருக்கு. அதில் யஜுர்வேதத்தினுடைய அங்கமாக தான் தனுர்வேதம் வந்திருக்கு. ராமன் அதை முழுக்க தெரிஞ்சவர்னு திருவடியான் ஆஞ்சநேய சுவாமி சீத்தை கிட்ட கொண்டு போய் பேசுகிறார். அப்படி இருக்கிற காரணத்தினால அந்த வில்வித்தையில் ரொம்ப விருப்பமுடையவன், அதை நன்றாக அறிந்தவன் அப்படிங்கிறதான அர்த்தமானது இங்கே தெரியாது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே சுவாமியே சரணமையப்பா.